இங்க நைட் ஆனா ஹஸ்பண்ட் தூங்கிட்டு இருக்கும்போது ஒய்ஃப் என்ன பண்றானா, இவளுக்கு பதிலா அவளோட ஃப்ரெண்ட ஹஸ்பண்டோட தூங்க வச்சுட்டு, இவன் என்ன பண்றானா, இவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட ஊர் சுத்த போயிடுறா. அப்படி ஊர் சுத்த போனவ அவங்க கூட நைட் ஃபுல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு தான் 4 மணி ஆன உடனே ஹஸ்பண்ட் எழுந்ததுக்கு முன்னாடியே வீட்டுக்கு வந்துடுறா. அப்படிதான் இன்னைக்கு வீட்டுக்கு வந்தவ ஃப்ரெண்டு கிட்ட ஏய் எல்லாம் ஓகே இல்ல, எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு மாதிரி கேட்கும்போது ஃப்ரெண்டும் ஓகே தான் அப்படின்னு மாதிரி சொல்ல, சரி சரி இந்தா நீ கேட்ட காசு நீ கிளம்பு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்லிக்கிட்டே இருக்கும்போது, ஆனா என்னைக்குன்னு பார்த்து இந்த டைம்னு பார்த்து ஹஸ்பண்டுக்கு ஒரு போன் கால் வந்துருது. அவ்வளவுதான் இந்த சவுண்ட் கேட்டு அவன் எழுந்துற இவ டக்குன்னு பெட்டு கடியில ஒளிஞ்சுக்கிறா. ஆனா அப்படி எழுந்தவன் என்ன பண்றானா, போனை கட் பண்ணிட்டு ஒய்ஃப் நினைச்சு இவளை கட்டி பிடிச்சிக்கிறான். அப்படி கட்டி பிடிச்சுன்னு குட் மார்னிங் டார்லிங் அப்படின்னு மாதிரி அவன் சொல்ல, கீழே படுத்துன்னு இருக்க ஐயோ அப்படின்ட்டு குட் மார்னிங் அப்படின்னு, சரி கொஞ்சம் திரும்பி தான் படுக்கலாம்ல அப்படின்ற மாதிரி கேட்கறான். எங்க பல்லு விளக்கலைங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்ல, பரவாயில்லம்மா திரும்புமா அப்படின்னு சொல்லிட்டு விடமாட்டான்றான். ஐயோ இவன் விடமாட்டான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றானா, நைஸா ஃப்ரெண்டு கிட்ட உன் போனை கூட்டிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நைஸா அவளோட போனை வாங்கி இவளோட ஹஸ்பண்டுக்கு கால் பண்ண. ஸோ அதனால அவன் வந்துட்டு இவளை அப்படியே விட்டுட்டு போயிட்டு போன் அட்டன் பண்ணுவேன். அலோ அலோன்னு சொல்லிட்டு காலில் வச்சுட்டு அங்கிருந்து போயிடறான். ஸோ இந்த கேப்ல இவங்க 2 பேர் எழுந்து பாத்ரூம்குள்ள ஓடிடுறாங்க. ஆனா அந்த ஹஸ்பண்ட் அப்படியே பின்னாடியே வந்துட்டு ஏமா ஒரு கிஸ் ஒன்று கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். ஐயோ இவன் விடமாட்டான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்ஷீட்டை கூடுறி அப்படின்னு சொல்லிட்டு இவன் பெட்ஷீட் எல்லாம் போத்திட்டு வெளியே வந்துவ. எங்க அதான் சொன்ன இல்லைங்க பல்லு விளக்கலைங்க, ஒரு 5 நிமிஷம் இருங்க நான் பல்லு வலிக்கிட்டு வந்துடுறேன் போங்க அப்படின்னு மாதிரி சொல்ல, சரிமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போயிட. ஐயோ ராமா இன்னும் எவ்வளவு நாள் தான் இவன் கூட இப்படி டிராமா பண்ணிட்டு இருக்க போறேன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கும் போது அப்ப ஃப்ரெண்டு வேற என்ன சொல்றானா, ஏய் நான் இதுக்கு மேல இதை பண்ண போறது இல்லடி அப்படின்னு சொல்றா. ஏய் ஏண்டி அப்படின்னு போது, ஏன்னா எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டியா இருக்குடி, உன் புருஷன் உன்னை அவ்வளவு லவ் பண்றான், உன் மேல உயிரே வச்சிருக்கான், நான் இவ்வளவு நாளா அவன் கூட பெட்ல தூங்கிட்டு இருக்கேன், என்னதான் ஒய்ஃபாவே இருந்தாலும் என்கிட்ட அந்த மாதிரி எதுவும் தப்பா நடந்துகிட்டதே இல்லடி, ஆனா நீ என்னன்னா உன் ஹஸ்பண்டை ஏமாத்திட்டு எவனோ ஒருத்தனோட ஊர் சுத்திட்டு இருக்க அப்படின்னு மாதிரி இவ சொல்ல, இதை கேட்டு ஒய்ஃப் வந்து கோவம் வந்துடுது. என்ன ஓவரா பேசுற, அதான் நீ கேட்கற காசை நான் கொடுத்துட்டு இருக்கேன்ல, நீயா தப்பு பண்ற, நான் தானே தப்பு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அவளுக்கு கோவம் வந்துருது. நான் போறேன்டி போடி அப்படின்னு மாதிரி அவ போகும்போது, ப்ளீஸ்பா புரிஞ்சுக்கோப்பா, சரி வேணாம் விடு, இன்னும் ஒரே ஒரு நாள் இன்னும் ஒரே ஒரு நைட் மட்டும் அவங்க கூட தூங்கு ஓகேவா, ஏன்னா என் பாய் ஃப்ரெண்டு என்ன ஜுவல்லரி ஷாப்புக்கு கூட்டு போறேன்னு சொல்லியிருக்காண்டி, அங்க போனா ஏதாவது டைமண்ட் நெக்லஸ் ரிங் ஏதோ தேரும் அதுக்கு தான் சொல்றேன் அப்படின்னு மாதிரி இவ பயங்கரமா கெஞ்ச, இவளும் சரி ஒரே ஒரு நைட் தான் அதுக்கு மேல கிடையாது அப்படின்னு மாதிரி ஒத்துக்க. அப்படியே கட் பண்ணா இவ சொன்ன அந்த நைட் வந்துருச்சு. எங்க வழக்கம் போல ஒய்ஃப் ஃப்ரெண்ட் ஹஸ்பண்டோட தூங்க வச்சுட்டு அந்த மாமா குட்டியோட லாங் டிரைவ் போயிட்டா. ஆனா இன்னைக்குன்னு பார்த்து இந்த ஃப்ரெண்ட் என்னன்னா ஏதோ அவளோட ஹஸ்பண்டோட படுத்துட்டு இருக்க மாதிரி ஏதோ ஆயா படுத்து தூங்கிட்டு இருக்கா. அவ்வளவுதான் இன்னைக்குன்னு பார்த்து ஹஸ்பண்ட் இருந்து இவளை பார்த்துட்டு, ஏமா யாருமா நீ, என்னமா இங்க வந்து படுத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பதற, இவன் வந்துட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு எழுந்துங்கன்னு, சாரிங்க என் வீடு நினைச்சு உங்க வீட்டுல வந்து படுத்துட்டா அப்படின்றா. எதே உன் வீடு நினைச்சு என் வீட்டுல வந்து படுத்துட்டா, ஏமா என்னமா கதை விட்டுனுங்கிற, இப்ப நீ உண்மையை சொல்றியா நான் போலீஸ் கால் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல, அவ போலீஸ் என்ன